கணபதியே வருவாய் அருள்வாய். கணேசா உன்னை கூப்பிடல, நான் அவரை கூப்பிட்டேன். உனக்கு தான் கிருஷ்ணன் பேர் மாத்தியாச்சுல, அப்புறம் என்ன நொன்னடா? ஏப்பா கணேசா, யாராருக்கோ டச்சப் பண்றப்பா, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லப்பா. உனக்கு டச்சப் பண்றதுக்கு பெருமைப்படுறப்பா. ஜெயிலுக்கு போனவனுக்குலாம் 1 லட்சம் கிடைக்குது, உழைக்கிறவனுக்கு 1 பைசா கிடைக்க மாட்டேங்குதுப்பா. எனக்கு ஒரு பப்ளிசிட்டி நீதாப்பா ஏற்பாடு பண்ணணும். கணேசா கணேசா, இப்ப ஒன்ன பாப்ப ஒன்ன பிள்ளையாருக்கு போற உச்சிய கிண்டல் பண்றியா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கணேசனா கிருஷ்ணனா? தெய்வ நாயகி நீ கிருஷ்ணன், எனக்கு நீ கணேசன். முதல்ல அப்படி சொன்ன? அது ஒரு மனுஷன் கோவத்துல கொடூரமா இருக்கும்போது வர்ற வார்த்தை, அதுக்கெல்லாம் கோவப்படப்படாது. என்ன என்னைய பேச வச்சுட்டு நீ எங்க போயிட்ட? இல்ல, காலையில இருந்து மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கா. சரி, அதை எங்கயாவது யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன பண்ணலாம்னு இருக்க? உனக்கு பப்ளிசிட்டி ஏற்பாடு பண்ணலாம். பண்ணுப்பா 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 செய்ப்பா பண்ணுப்பா. 3 விஐபி பேர் சொல்லு. 3 விஐபி, 1 நானு 2 நீ 3 நானு. அடச்சே, தமிழ்நாட்டு 3 முக்கிய புள்ளிங்க பேர் சொல்றேன். முக்கிய புள்ளியா? காமு தாளப்பன், கரிகால பாண்டியன், எம்ஜி திருமலையப்பன். வெரி குட். இந்த 3 விரல்ல ஒரு விரல தொடு. இதுப்பா இதுவா? இல்ல 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 இது இல்ல இல்ல இது 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 கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம்பா. குட். ஒரு 2 ரூபா. ஏப்பா இன்னைக்கு ஒரே நல்ல பப்ளிசிட்டி ஆயிடுவா. 1 மணி நேரத்துல நடக்கும். 1 மணி நேரத்துல. சரிப்பா சரிப்பா. ஹலோ சார், வணக்கம் சார். நான் ஆட்டோ கணேசன் பேசுறேன் சார். யோ, நீ பெரிய வில்லங்க முடிச்ச ஆளாச்சே, எதுக்கு நேரத்துல போன் பண்ணி இளவ எடுக்கிற? மெடிக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு எம்ஜி திருமலையப்பன். அவரை இன்னைக்கு ஏடிஎம் பண்ண போறோம் சார். ஏடிஎம்மா? ஏடிஎம்னா எனி டைம் மர்டர் சார். எனி டைம் மர்டர்? யோ, ஏடிஎம்ல பணம் தானே வரும், நீ பணம் வர வைக்கிறீங்க ஐயா. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து நாளை காலைல 5 மணிக்குள்ள அவரை நான் கொலை. எனக்கு பப்ளிசிட்டி வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா கொலையை தடுத்து பாருங்க, உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். என்னது எனக்கு பப்ளிசிட்டியா? எருமா மாட்டுல சவாரி பண்ணா அது சேத்துல தான் தள்ளி விடுன்றது சரியா தான் இருக்கு. ஏப்பா, உன் மனசுல என்ன ஐடியா வச்சிருக்க? அவரை எந்த டயத்துல அட்டாக் பண்ண போற? ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறியா? க்ளூவா? நான் யாரை போட்டு தரலான்னு கேட்டப்ப எம்ஜி திருமலையப்பன் பேரை சாய்ஸ் பண்ணி கொடுத்ததே என் கூட ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுற கருண் சிறுத்தை சுப்பிரமணியன். என்னப்பா என்ன போட்டு விட்ட? நீ தான் பப்ளிசிட்டி கேட்ட? ஏன் சார் அப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க? டீய குடிச்சுட்டா அடிங்க சார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. குடிச்சிட்டு கூப்பிடுங்க, போனோன்னு வந்துடுறேன். கோயிலுக்கு. எதுக்கு? அடி கம்மியா விழுகணும்னு கும்பிடுறதுக்கு. இப்பெல்லாம் கோயிலே கொலை நடக்குது தெரியுமா உனக்கு? எந்திரா. எந்திரிக்கிறேன் சார். எந்திரா. அப்படி டப்பர் அனலுக்கு எந்திரிச்சிடுறேன். என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார். முடியல? முடியல. உனக்கு எவ்வளவு தில்லு இருந்தா ஒரு விஐபி கொள்றதுக்கு திட்டம் போட்டுப்ப. திட்டமெல்லாம் போடல சார். உண்மையை சொல்றா? இருப்பா. இருக்க சார், பேசிக்கிட்டு இருக்க புள்ள. சார் 3 விஐபில ஏதாச்சும் ஒரு பேரை சொல்றான்னு சொன்னா நானும் கண்ண முடிக்கிட்டு ஒரே ஒரு பேரை பிரியப்பட்டு சொன்னேன். ஓ, யார கொலவரம்னு நீ தான் பிரியப்பட்டு சொன்னியா? ஐயோ, ஃப்ரெண்ட் கேக்குறானேன்னு சொன்னேன் சார். ஓ, நண்பே வேறயா? சார் கேக்குறலாம் கிரிமினலா கேட்டா என்ன சார்? அடிக்கிறேன் பாருங்க சார். தைரியம் பண்ணா போன் பண்ணனும், போய் அடிங்க சார். யாரா போன் பண்ணது? மறுபடியும் முதல்ல இருந்தா. எம்ஜி திருமலையப்பனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சிருக்கேன் சார். ஜீப் ரெடி பண்ணு, நானும் ஸ்பாட்டுக்கு வரேன். ஓகே சார். வாங்க போலாம். வாங்க போலாம். டேய், உன்னை யாரா கூப்பிடுறது? நீ யாரா கூப்பிடுங்க? என்ன யாரா கூப்பிடுறது? ராஸ்கல். ஒரே ஒரு பீடி இருந்தா கொடுங்க. பீடி? எல்லா போலீஸும் ஒரே மாதிரி இருக்காங்களே. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். கையிரியாத்தா வேஸ்ட் ஃபெலோ. இந்த சினிமா வச்சு அந்த கணேசங்கர கிருஷ்ணனுக்கு இனிமா கொடுக்கிறேன். வா. சமர் சார், சமர் சார். ஓகே சார், நீங்க தான் அஞ்சலி மேடம் சொன்னீங்க. ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணி அஞ்சலி மேடம் தான் அனுப்பி. ஓ, ஓகே. டேய் கோபாலே, சார் சேர் போடு. பரவாயில்லை பரவாயில்லை. இருக்கட்டும். டேய், சார் டிஃபன் குடுறா. ஐயோ இருக்குதுங்க, எப்போலாம் சாப்பிடுறேன். பரவாயில்ல சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க ஆட்டோ வச்சு தான் நம்ம ஷூட்டிங்கே. அப்படின்னா நம்ம ஆட்டோ தான் ஹீரோன்னு சொல்லுங்க சார். ரொம்ப நல்லவன் சார், பழகிட்டீங்கன்னா உசுரையே கொடுப்பான். வெரி குட் மாஸ்டர். என்ன ஆட்டோ ரெடி, எடுத்துக்கலாம். ரெடியா இருக்க சொல்லியா? நீங்க போய் டிஃபன் ரொம்ப நன்றி. என்ன பண்ணுங்க? ரோப் கட்டிட்டீங்கன்னா அப்படியே அங்க போய் ஜம்ப் பண்ணி கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஆட்டோ தான். கெட்டி சட்னி வைக்கட்டுமா? கூட பசங்க ஊத்துங்க. அடாடாடாடாடாடா, குடுத்து வச்சவன்டா நீங்க. ஐயா, என் ஆட்டோவை நான் கூட இப்படி பாத்துக்கிட்டே இல்லைங்க. உங்க ஆளுங்க சூடமெல்லாம் காட்டுறாங்களே, தங்கமான ஆளுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? ஊத்தி விடுங்க. ஜோதி வா.
சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போயாக்குது என்னையா அது சாப்பிடுங்க சார் என்ன சாப்பிடுங்க சார் எந்திரிப்பா எந்திரிப்பா அறிவில்லையே சரவணா மாஸ்டர் அந்த ஆட்டோ கண்ணாடியோட எது கண்ணாடி உடைக்கலாம் ரெடியா யோ வேகமா வந்து உடையா வேகமா வாயா ஐயோ என் கண்ணுக்குள்ளாரே கண்ணாடி உடைக்கிறாங்களே என்னையா அவளுக்குற ஒன் மோர் அடே மோர் பண்ண நான் வாங்கிட்டு அடே உர்ரா அடே உடுங்கடா நெக்ஸ்ட் ஐயோ கட்ட கட்ட பாக்குறாங்க ஒன் மோர் டேய் இதுக்கு தான் சூட காட்டுங்களா அடே உடப்பா ஓகே மாஸ்டர் ஒன் மோர் அவருக்கு ஒரு ஓர கொடுத்து தொலைக்கிறாரே ஒன் மோர் ஓர குடுங்கடா ரோல் பண்ணு ரோல் பண்ணு வெரி குட் ஆட்டோத்துக்கு தூர போட்டு வேணா கொண்டு வா ஓகே மாஸ்டர் விரோம் பண்ணியா ஏய் அடே அட சண்டால பயல ஒரு மோர் தரலைங்கற காண்டி ஆட்டோ அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டேடா ஏன்டா அப்படி செஞ்ச இது அந்த மோர் இல்லையா ஒன்ஸ் மோர்யா அப்படினா என்ன முதல்ல செஞ்ச மாதிரியே மறுபடியும் செய்யன்னு அர்த்தம் அப்ப தெரிஞ்சே ஆட்டோ அடிச்சு தும்சம் பண்ணிருக்கேடா டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மேனேஜரை போய் கேளு நீ சொல்லிதானே அவங்க செஞ்சாங்க நான் என் டியூட்டியை தான் என் செஞ்சேன் ஆட்டோ நொறுக்குறவனுக்கு டியூட்டியாடா உடைச்சதுக்கும் கழுத்திருக்க நகைய போடுறா அத்துட்டே அத்துட்டே விட மாட்டேன் குடிச்சு பாருங்க ஆட்டோ புதுசா வாங்கி கொடுத்து அந்த நகைய வாங்கி 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 1900 2000 2300 2400 2500 என்ன வாடாங்க எதுக்கு வாடாங்க நான் வரமாட்டேன் வேணும்னா இங்க வா அப்படி சொல்லு என்ன விஷயம் என்ன சத்தம் போட்டு பேசுற யோ அதுக்கு எதுக்கு அடிக்கிற ரவுடினா அடிக்கத்தாண்டா செய்வா ரவடியா ஏன் பார்த்தா எப்படி தெரியுது ஏதோ பழைய இரும்பு விக்கிற மாதிரில தெரியுது தெரியும்டா ஏன் ஓட்ட விழுந்துரும் என் பீன்ஸ் ஆமா எவ்வளவு வச்சிருக்க எது கேக்குற வழிப்பறினா கேட்கத்தாண்டா செய்வாங்க வழிப்பறியா என்ன கதையா இருக்க ஆஹா வாஹான்னுகிட்டு இருக்க வழிப்பறினா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படி கேள்றா வழிப்பறினா வழிய மறிச்சு பறிக்கிறது ஓஹோ அதுவா இது ஆ. சரி என்கிட்ட என்ன பறிக்க போற பணம் பறிக்க போறேன் ஒரு 1000 ரூபாய் கொடு அப்படி விவரமா கேட்டு தொலையா குடுத்துட்டு போறேன் என்ன எவ்வளவு இருக்கு 1000 ரூபாய் கை இருக்குல்ல எண்ணி பாரு இது அப்படி இது முறை இப்ப நீ தொடுற ஒரு நிமிஷம் இரு 1 2 3 4 என்னது வழிப்பறி என்னடா சொல்ற நீ இதனால சொன்ன வழிப்பறினா வழிய மறிச்சு பறிக்கிறதுனா ஏன்டா அடிக்கிறப்ப ரவுடின்னா அடிக்குதாண்டா செய்வான் கைட்டா செயல்னா செயின கழட்டவா கத்திய தள்ளி வச்சா தான் கழட்ட போடு கழுத்துல காசு கையில கொடு ஓப்பன் தி டோர் ரவுடினா இதாண்டா விஜயா நல்ல பொண்ணாச்சே ஐயோ ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே பகவானே அம்பி ஆட்டோ கூட்டம் வந்து குதிக்குதுங்க சீக்கிரம் டைம் ஆகுது ஆட்டோ எடுங்க போங்க போனா எங்க போறீங்க அதான்ப்பா மயிலாப்பூர் சித்திரவீதி போயாப்பா அப்படி சொல்லுங்க என்னமோ அடிக்கடி உங்க கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க ஏங்க விஜயாவுக்கு வேற சீரியஸா விஜயாவுக்கு சீரியஸா ஏமா விஜயாவுக்கு சீரியஸா அந்த பொண்ணு என்ன வயசு இருக்கும் 24 வயசு தான் ஆகுதுப்பா சின்ன வயசால இருக்கு ஆமாப்பா நிறமாச கர்ப்பிணி வேற மணி 12க்குள்ள போகணும் சீக்கிரம் போப்பா ஓட்டு சீக்கிரம் சீக்கிரம் போய் எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு ஏன்னா விஜயாவுக்கு தலையில அடிபட்டு இருக்கு தலையில அடிபடுறதுக்கு என்னமா நடந்துச்சு அந்த படுவாவி சண்டையோட முரட்டுத்தனமால பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான் அவன் யாருன்னு சொல்லுங்க மாமி லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றேன் அவன நான் ஆண்டவன் பாத்துப்பா நீ போ ஏண்டி தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம் அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே ஐயோ விஜயா பொழைச்சு எழுந்தாள்னா தெருக்கோடு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டின்னு இருக்கேன் இறங்குங்க மாமி விஜயாவுக்கு என்னாச்சோ என்ன தம்பி 12 மணிக்கு முன்ன வந்துட்டேன் பரவாயில்ல. விஜயாவுக்கு என்னாச்சோ மாமி தெரியும் மாமி மாமி இங்க வாங்க 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 ஆமா அந்த பொண்ணு சின்ன வயசு தலையில அடிபட்டுன்னு சொன்னீங்க என்ன நடந்துச்சு அந்த எடுபட்ட பைய கௌதமுக்கும் வாத்துக்காரிக்கும் 2 வாரமா சண்டை நேத்து மொட்டை மாடியில சண்டை முத்திடுத்து மாடியில இருந்து அவளை தள்ளி விட்டுட்டான் மாடியில இருந்து தள்ளி விட்டானா அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும் அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க நீ டிவில ஜீவனதி சீரியல் பாக்குறதே இல்லையா அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா அடி பாவி ஏதோ சீரியஸ்னு உசுர பணைய வச்சு லாரிக்குள்ளெல்லாம் விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா நீங்க சீரியலை பத்தி பேசிருக்கீங்க இதுக்கு இடையில ஐயோ வேற அம்மா வேற சீக்கிரம் கூட அம்மா வேற எங்க நான் தம்பி கொய்யால விஜயா பொழைச்சிட்டாலும் ஒரே ஒரு தடவை பாத்துக்கோண்டா நீங்க இன்னைக்கு பிழைக்கிறீங்களான்னு பாருங்கடி ஏய்
ஒரு மனுஷன் படுத்திருக்கான் பார்த்துட்டு பயப்படாம போற அப்படியே ரிபல்ஸ் வாடா மிதிச்சிராத என்னடா இவ்வளவு நகை இவ்வளவு பணம் வச்சிருக்க சரி எல்லாரையும் பப்பாதி கொடு என்ன பாதி பாதி கேட்கிறானே பாக்குறியா நான் நியாயமான ரவுடி உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குறேன் உன்கிட்ட நிறைய இருக்குடா குர்ரா குடுக்காட்டி என்ன செய்வேன்னு பாக்குற இல்ல குடுக்காட்டி உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணு சின்ன காலம் இல்ல பெரிய காலம் இல்ல மச்சக்காலடா என்னடா கத்தி ஏகிட்ட இருக்கு நீ குத்துற மாதிரிய பாக்குற என்னடா மறுபடியும் நீ கத்திய பாக்குற ஓ நீ என்ன குத்தணும் போல ஆசையா இருக்கா குத்து குத்துறா இங்க குத்து 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 எங்க வேணாலும் குத்து குத்தி பாடுறா எல்லா நகையும் உடம்புல அள்ளி போட்டுட்டு வந்திருக்கேன் மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயலா ஆத்தி ஆத்தியா அப்ப குத்திட்டானா இனிமே உன்னை ஆண்டவனால காப்பாத்த முடியாதியா ஏன் அவன் ஒழுங்கா குத்தி இருக்க மாட்டானையா குத்துறது இல்லடா ஒழுங்கு கத்தியில விஷத்தை தடவி தடவி குத்துவானையா அவனா நீ சொன்ன மாதிரியே உள்ள விட்டு கிட்டிட்டாடா எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது நீ கேட்கலையே. கேட்டா தானா எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப். என்ன சார் இது பிளானிங் அப்படின்னா திட்டம். ஓ இது ஓகே அண்ணா இப்ப இது சரியா சரிண்ணே தூக்குமாமா தூக்கு சார் ஆட்டோல கால் வைக்காதீங்க சார் என் மேல வைக்கிற மாதிரியே இருக்கு ஓஹோ சாரி இது எதுக்கு ஆட்டோவில் அழுக்கப்பட்டுருச்சுல்ல என்ன ஒரு புத்திசாலித்தனம் உண்மையிலே பெரிய மாவீரன் சார் ஓகே நான் வரேன் ஹெல்ப் பண்ணி நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க வேற என்ன பண்ண சொல்றீங்க சார் திரும்ப உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவனா என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க சார் ஆட்டோல உட்கார்ந்து எங்க போகணும் சொல்லுங்க நான் இறக்கி விட்டு போறேன் அவ்வளவு சிரமம் உங்களுக்கு வேண்டாம் இதுல என்ன சார் சிரமம் இருக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க திரும்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் ஏறுங்க சார் வேண்டாங்க நீங்க ஏறி உட்கார்ந்தா தான் என் ஆத்மா சந்தோஷப்படுங்க ஏறுங்க ஐயோ வேண்டாங்க யாருங்கன்றலாம் பாவம் கொஞ்சுறாருல ஏறி உட்காருவானே என்ன மாமா அடம் பிடிக்கிறாரு ஏறு மாப்ள இதுலயே போயிடுவான் மாமா சொல்றாருல ஏறுங்க ஆனா ஒரு கண்டிஷன் நான் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா காசு கொடுன்னு கேக்குறேன் மீட்டர் ஃபுல்லா மீட்டர் தேவல மீட்டர் தான் ஆட்டோ மீட்டர் என்னங்க இது மனுஷனுக்கு நன்றி விசுவாசம் வேணும்யா நான் நன்றி உள்ளவன் கை கொடுங்க உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன் பின்ன என்ன அதுக்காக மீட்டர் சுருத்தங்க மாதிரி உடைச்சிட்டீங்க யாருங்க சார் ஏன் தம்பி ஏறிட்டானுங்க இறங்குற இடத்த சொல்லாமே வர்றானுங்க நம்மளும் ஊரை தாண்டிட்டான் கேட்க வேண்டியதான் ஏ சார் என்னங்க தூங்குறீங்க ஒருவேளை நீங்க இறங்குற இடத்த தாண்டிட்டோமா எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க ஊரு தாண்டி 8 கிலோமீட்டர் வந்துட்டங்க ஐயோ நாங்கிறது 3 நாள் ஆகுமே 3 நாள் ஆகுமா அது எந்த இடம் ராமேஸ்வரமா நான் மட்டும்தான் ராமேஸ்வரம் போற வழியில தம்பி திருச்சியில இறங்கிடுவாரு மாமா மதுரையில குதிச்சிருவாரு நான் ராமேஸ்வரத்துல மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்துடுறோம் அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போறோம் கன்னியாகுமரிமா போங்கடா பிக்காளி பேருங்களா ஏதோ இங்க நாங்க இறங்க சொல்லாங்க பார்த்தா ராமேஸ்வரம் கன்னியாகுமரியா இறங்கடா கெஞ்சி ஏற சொல்லிட்டு இறங்க சொல்ற அப்ப கெஞ்சினே இப்ப சொல்றேன் இறங்கடா மாமா அந்த பொம்மையை கொடு பொம்மையை வச்சு நான் என்ன பண்ண அதை கொண்டு குழந்தைல கிடக்கடா நீ நினைக்கிற மாதிரி தலையாட்டுற பொம்மை இல்ல தம்பி இது தலையெடுக்கிற பொம்மை முன்னையாவது திருச்சி ராமேஸ்வரம் மதுரை இப்ப டோட்டல் தமிழ்நாடு சுத்தணும் டோட்டல் தமிழ்நாடா ஆந்திராவுக்கும் போறோம் ஆந்திராவுமா